ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி வந்து ஊற வச்சு முளை கட்டிய சிறுபருப்பு வச்சு தான் இந்த ஒரு சைட் டிஷ் செய்ய போகிறோம். அதாவது க்ரீன் கிராம் ஸ்ப்ரவுட்ஸ். இதில் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான இந்த சைட் டிஷ் எப்படி செய்து பார்க்கலாம். இது வந்து ஒரு நாள் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம வந்து துணியில் அப்படியே கட்டி வச்சோம்னா, தண்ணியை வடித்து கட்டி வச்சோம்னா அதுக்கு அடுத்த நாள் முளை விட்டுடும். ஸோ அதுதான் அப்படி ரெடி பண்ணதான் இது. இப்போ வந்து கழுவிட்டு தண்ணி ஊற்றி, நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட் போட்டு வேக வச்சுப்போம். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்படியே அடுப்பில் இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஒரு முக்கால் பதம் வெந்துடும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கடாயில் செய்ய ஆரம்பிச்சிடலாம். போதும், வெந்தது இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கடாயில் எண்ணெய் சூடாகிட்டு சீரகம், கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக நான் வந்து இஞ்சி சேர்த்துக்கிறேன், பொடிசாக கட் பண்ணது. கொஞ்சம் அதே அளவுக்கு பூண்டு பொடிசாக கட் பண்ணது வதங்கின பிறகு பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தா அதை சேர்த்துக்கலாம். அதுவுமே வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துப்போம். அது ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அளவு தான் எடுத்திருந்தேன். சிறுபருப்பு வந்து ஒரு 100 கிராமுக்கு நான் ஊற வச்சுருந்தது. அதுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். 100-150 கிராமுக்குள்ளே தான் இருக்கும் அது. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன், பியூர் சில்லி 1/2 டீஸ்பூன், பியூர் சில்லி, ரெட் சில்லி, சீரகப்பொடி, கரம் மசாலா, பெருங்காயத்தூள் இது எல்லாமே 1/2 டீஸ்பூன் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் சேர்த்துப்போம், வதங்கி விட்டுக்கலாம் எண்ணெயில். காஷ்மீரி ரெட் சில்லி கொஞ்சமாக சேர்த்துருந்தேன் கலருக்காக, இது ஆப்ஷனல் தான். இது வதங்கின பிறகு நம்ம வேக வச்ச அந்த க்ரீன் ஸ்ப்ரவுட்டை இதில் சேர்த்துப்போம். அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். அதில் வந்து நம்ம சால்ட்டு போட்டிருந்தோம் வேகும் போது, அதனால் இதை கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்குவோம். அதை பாதி அளவு குறைச்சிட்டேன் நான். இப்போ மூடி போட்டு இந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி சுண்டி வரட்டும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி வற்றிருச்சு, கொஞ்சமாக இருக்குது, அது இருக்கட்டும். அது சுத்தமாக ட்ரையாக வறுக்காமல் அப்படியே இருக்கட்டும். இப்போ தயிர் 1 ஸ்பூன், புளிப்பு இல்லாத தயிர் 1 ஸ்பூன், லைம் ஒரு 2 ட்ராப், கொஞ்சமாக கொத்தமல்லி நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்து கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கலாம். இது டேஸ்ட் நல்லா அதிகப்படுத்தும். புளிப்பு இல்லாத தயிர் தான் சேர்க்கணும். லைம் 2 ட்ராப்பு, கொஞ்சமாக சுகர் சேர்க்குறேன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு. டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்கள் லைம் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் லைம் வேணான்னா வெறும் தயிரோடு நீங்கள் நிறுத்திக்கலாம். இல்லை நீங்கள் லைம் மட்டும் சேர்க்குறதா இருந்தீங்கன்னா நீங்கள் தயிரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டேஸ்ட்டு அதிகப்படுத்த தான் சேர்க்குறது. இப்போ கொத்தமல்லி தூவிட்டு கிளறிட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் அப்படி கலந்து கொடுத்துட்டு இறக்கிடலாம். ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.